friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Oreo biscuit எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான பிஸ்கட். இதுல வந்து நமக்கு வந்து 16 பிஸ்கட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1/2 கப் சர்க்கரை தேவைப்படும். அதாவது வந்து 100 கிராம் சர்க்கரை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் சர்க்கரை 100 கிராம் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஓரியோ பிஸ்கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் வெண்ணெய் அன்சால்டட் பட்டர், இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கப். வெண்ணெய் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். மாற்றிட்டு ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து எலக்ட்ரிக் பீட்டரும் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டார்க் அப்படிங்கிற கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நம்ம வந்து சாதாரண கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. கலர் மட்டும் ஓரியோ பிஸ்கட் கலரில் கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். நம்ம சாதாரண கொக்கோ பவுடர் பயன்படுத்துகிறோன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு சல்லடையில் 1 கப் மைதா மாவு 130 கிராம், 1/2 கப் கொக்கோ பவுடர் இது வந்து 40 கிராம் சேர்த்துட்டு சலிச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து சில நேரம் கட்டியாக இருக்கும். நம்ம டைரெக்டாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சலிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் போல் பால். இது வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்துட வேண்டியது தான். ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம உடனே செய்யலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஷேப் வந்து அழகாக வராது. அதனால ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஷேப் வந்து நல்லா வரும், ஈஸியாக கட் பண்ணலாம். அதுக்காக இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு நான் உருட்ட போகிறேன். கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு மூடி எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த பேட்சோடு சேர்த்து அழகாக விரிச்சிடலாம். பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. பிஸ்கெட்லாம் பேக்காக ரெடியாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸ்டெஃபி என்னோட அவனில் ப்ரீ ஹீட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வச்சுருக்கிறது வந்து ஓடிஜி இல்லை டோஸ்டர் அவன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணணும். நான் வந்து ஃபேரன் ஹீட்டில் வச்சுருக்கேன். அதனால் வந்து 350 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஃபங்க்ஷனில் வந்து பேக்குங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா டைம் செட் பண்ணணும். 10 நிமிஷம் இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அவனை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணணும். 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து 12 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுனா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணலாம். இருக்கட்டும், 12 நிமிஷத்தில். அவன்லேருந்து வெளியே எடுத்ததும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்பி ஆகும். இருக்கட்டும், ஆற வச்சுருங்க. அதே மாதிரி இன்னொரு பேட்சை நான் வந்து குக்கரில் பண்ண போகிறேன். குக்கரையும் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரோட வெயிட் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் மிதமான சூடில் சூடு பண்ண வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் சூடானதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டில் நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு மேலே பிஸ்கெட்டை வச்சுருக்கேன். அது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு உடனே மூடி வச்சுருங்க. மறுபடியும் வெயிட் வைக்க தேவையில்ல. இது வந்து 12லேருந்து 15 நிமிஷம் அதே மாதிரி தான் பேக் ஆகட்டும். இப்போ எல்லாம் ஆறியாச்சு. நான் உடச்சி காமிக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும். பட்டரை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம்.
1/2 கப் சர்க்கரை, அதாவது 100 கிராம் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட ஓரியோ க்ரீம் சூப்பராக தயாராகியாச்சு. இப்போது பிஸ்கெட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே வைக்கணும், இல்லை வந்து க்ரீம் வந்து உருகிரும். அதனால் பிஸ்கெட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கரண்டி க்ரீம் எடுத்து உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பிஸ்கெட் வச்சு மூடி வச்சிட வேண்டியது தான். இல்லைன்னா ஒரு பேக்கில் க்ரீமெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஓட்டை போட்டுட்டு நடுவில் வச்சுட்டு பிஸ்கெட்டை வச்சு அழுத்திட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். டடா, நம்மளோட ஓரியோ பிஸ்கெட்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வீட்டில் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.